ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா அது ஒரே பிளாஸ்டிக் கிரேட் பேஸ்கெட்ஸா அடுக்கியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த பிளாஸ்டிக் கிரேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் ஒரு பெரிய டிஃபரன்ஸை போன வருஷம் கிரியேட் பண்ணுச்சு. இதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பொதுவாக நம்ம கடைகளில் வாங்குற தொட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா $1 சைஸுக்கு தகுந்தாப்புல $10-15 வரைக்கும் கூட விலை இருக்கும். மேல அகலமாகவும் கீழே ஒடுங்கின மாதிரியும் இருக்கும். ஆனா இந்த மாதிரி கிரேட்ஸ் பாருங்க, நல்லா நமக்கு மினி கார்டன் பெட்ஸ் மாதிரி மட்டும் இல்லாம ரொம்ப லைட் வெயிட்டா நம்ம நவுத்திக்க முடியும். ஹேண்டில்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஆழமானதும் இருக்கு, கம்மி ஆழமானதும் இருக்கு. இதை நான் எவ்வளவுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரேட் $1 தான் நான் வாங்கினேன். இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் அந்த கிராசரி ஸ்டோர்ஸ் வச்சிருக்கீங்களா அவங்க கிட்ட, இல்லைன்னா மார்க்கெட் பிளேஸ்ல, ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்ல நிறைய பேரு வருஷம் முழுக்க இதை சேல்ஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. இப்ப இந்த கிரேட்ல நம்ம லேண்ட்ஸ்கேப்பிங் ஃபேப்ரிக், அதாவது வீட் ப்ரிவென்ஷனுக்காக நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஃபேப்ரிக்கை நம்ம இதுல லைன் பண்றோம். பொதுவா இந்த ஃபேப்ரிக்கை நீங்க கார்டன் பெட்ஸுக்கு லைனப்க்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே விஷயத்தை தான், அதே ட்ரிக்கை தான் நம்ம இந்த பிளாஸ்டிக் கிரேட்ஸ்ல ஃபாலோ பண்ண போறோம். இப்ப இந்த லைனர்ல பாத்தீங்கன்னா குட்டி குட்டியான ஓட்டைகள் இருக்கும். அதனால இதுல காத்தோட்டமும் நல்லா இருக்கும். அதே மாதிரி தண்ணியும் தங்காது, கீழே அழகா பாஸ் த்ரூ பண்ணிடும். எவ்வளவு சூப்பர் பாருங்க. இதை தவிர இந்த டைம்ல நமக்கு காஸ்கோ, ஹோம் டிப்போ இந்த மாதிரி கடைகள்ல நிறைய பிளான்ஸ் சேல்ல இருக்கும், மண் மூட்டைகள் சேல்ல இருக்கும். அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ரியலா சீட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் பேஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல மென்யூர், அதுக்கப்புறமேட்டு போன் மீல் இருக்கிற மாதிரி 2-3 மூட்டைகளை வாங்கி நம்மளுடைய கார்டன் சாயில் இல்லைன்னா பாட்டிங் சாயிலோட கலந்து இதுல நம்ம நிரப்பணும். அப்போ அந்த சீட்ஸ் ஸ்டார்ட் ஆகும் போதே, அந்த ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும் போதே நம்மளுடைய சீட்லிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்தியா சூப்பரா ஸ்டார்ட் ஆகும். இந்த மிளகாய் செடி பாருங்க, போன வருஷம் வின்டருக்கு உள்ள எடுத்து வச்சது, ட்ரிம் பண்ணி உள்ள எடுத்து வச்சிருந்தேன். இப்ப அழகா வெளியில எடுத்து அதை கொண்டு வந்து நட்டு வச்சாச்சு. இந்த வருஷம் நம்ம நிறைய செடிகள் போட்டிருக்கோம், நிறைய கீரைகள் போட்டிருக்கோம், நிறைய காய்கறிகளும் போட்டிருக்கோம். அதுக்கு பாருங்க, நம்ம எல்லாத்தையுமே சூப்பரா இந்த மாதிரி பாஸ்கெட்ஸை லைன் அப் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருந்தாலும் சரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஊருக்கு போகும்போது கூட இந்த மாதிரி பாட்டில்ஸ்ல ஒரு சின்ன ஓட்டை போட்டு அங்கங்க எல்லா இடத்துலயுமே நான் சொருகி ஒரு ட்ரேக்கு ஒரு 2 பாட்டில் மாதிரி சொருகி வச்சுட்டு போயிருந்தேன். ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு கூட எந்த ஒரு பிரச்சனையும் வராம சம்மர் வெக்கேஷனும் சூப்பரா இது தாங்குச்சு. இந்த மாதிரி பாட்டில்ஸை நீங்க தொட்டிகளுக்கும் பயன்படுத்தலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இதெல்லாம் நம்ம வீட்டுல குச்சியா எடுக்கிற சின்ன சின்ன மின்ட் குச்சிகள் தான். போக போக பாருங்க எவ்வளவு சூப்பரா எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு கீரை வகைகள், கீரையெல்லாம் நம்ம விதையாதான் போட்டோம். இது பாருங்க, நமக்கு பாவக்காய் வந்துட்டு இருக்கு. இங்க தக்காளி, இந்த தக்காளி பாத்தீங்க அப்படின்னா இந்த தடவை நாங்க ஹோம் டிப்போல தக்காளி செடியாவே வாங்கி வச்சிருந்தோம். இந்த செடியோட வெரைட்டி பாத்தீங்க பீஃப் ஸ்டீக் டொமேட்டோ, நல்ல பெருசா நெத்துன்னு வரும். இங்க ஸ்பினாச் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறமேட்டு இதுவும் இன்னொரு வகையான ஸ்பினாச் தான் போட்டிருக்கேன். இது நம்ம விண்டரைஸ் பண்ண நம்மளுடைய சில்லி எவ்வளவு அழகா வந்துட்டு இருக்கு பாருங்க. இதுல ஆந்திரா மிளகாயும் இருக்கு, நீல மிளகாயும் இருக்கு. ஒரு கிரேட் கிட்டத்தட்ட 8-10 செடிகள் கொண்டுச்சு. இது பீன்ஸ், இந்த பக்கம் இருக்கிறது வெண்டைக்காய் போட்டிருக்கோம். இப்ப இந்த மாதிரி நமக்கு எவ்வளவு கீரைகள் வந்துட்டு இருக்கு பாருங்க. கத்திரிக்காய் பாருங்க நல்லா வந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி தொட்டிகள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன விதத்துல யூஸ்ஃபுல்னு பாருங்களேன். கீழே இருந்து பூச்சிகள் அண்டாது நம்ம செடிகளுக்கு. அதே மாதிரி இன்னும் நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க. நமக்கு கொஞ்சம் வளர வளர நம்மளுடைய பொசிஷன்ஸை மாத்தணும்னு தோணும் சில செடிகளுக்கு. அதாவது வெண்டைக்காயெல்லாம் நல்ல வெயில் அடிக்கிற பக்கமா வைக்கணும் அப்படின்னு தோணும். அப்போ இந்த மாதிரி குட்டியா இருந்ததுன்னா நம்ம ஈஸியா மூவ் பண்ணி வைக்க முடியும். இப்ப சாதாரணமா குச்சிகளா நட்ட இந்த புதினாலாம் எவ்வளவு அழகா வந்துருச்சு பாருங்க. அதே மாதிரி வீட்டுல குட்டீஸ் இருந்தா அவங்கள விட்டு ஹார்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா எல்லா ஹார்வெஸ்டும் பண்ணுவாங்க. எங்களுக்கு வாரம் வாரம் கண்டிப்பா ஒரு தட்டு நிறைய ஹார்வெஸ்ட். ஏதாவது ஒரு கலப்படமா, அதாவது பீன்ஸ் கொஞ்சம், அவரை கொஞ்சம், ஒரு 2 கத்திரிக்காய், ஒரு 4-5 தக்காளி, எங்களோட டோட்டல் கார்டனோடைய அந்த
கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேஸ்கெட் இந்த மாதிரி வைக்க முடியும், அவ்வளவுதான். ஸோ மொத்தமாகவே 40 to 50 சதுர அடி தான் மொத்த இந்த கார்டன் ஸ்பேஸே. ஆனால் அதில் சம்மர் ஃபுல்லாக வாரம் வாரம் ஒரு தட்டு நிறையா கீரைகள், அதே மாதிரி நமக்கு ஏதோ ஒரு காய்கள் நமக்கு வந்து கிடைச்சிட்டே இருந்தது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி புதினா, வீட்டில் நம்மக்கிட்ட புதினா இருந்தது அப்படின்னா புதினா சட்னி, புதினா ரைஸ், நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணி எல்லாத்துக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே புதினாவை டக்கு டக்குன்னு இங்கேருந்து கட் பண்ணிட்டு வந்து நம்ம சமைச்சிடலாங்க. அதனால கண்டிப்பாக நமக்கு ஈஸியாக வளரக்கூடிய இந்த கிளைமேட்டில் நமக்கு புதினா ரொம்ப ஈஸியாக வரும், பீன்ஸ் நல்லா வரும், அப்புறம் வெண்டைக்காய்கள் சூப்பராக வரும். நமக்கு மிளகாய், அது ஆந்திர மிளகாயா இருக்கட்டும், அந்த ரவுண்டு மிளகாயா இருக்கட்டும், நீல மிளகாயா இருக்கட்டும், கேப்சிகம், இது எல்லாமே சூப்பராக வருங்க. கண்டிப்பாக இதெல்லாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு எல்லா விதமான கீரைகளும் வரும். இன்னும் போக போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரண்டை, முருங்கைக்கீரை, முடக்கத்தான் எல்லாமே வச்சிருப்போம். இது பாருங்க ரோஸு, இதெல்லாம் தனித்தனியாக தொட்டியில் வச்சது தான். ஸோ இது வந்து 1 full year அப்டேட்ன்றதுனால நான் இதையும் காட்டுறேன். பட் இந்த ரோஸ், இந்த மாதிரி பூக்களுடைய கலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெனியூர்னால கிடைக்கிறது. இப்போ இந்த கிரேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஆழமா இருக்கிறதுனால நிறைய மண் வந்து நமக்கு கொள்ளுது. அதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நல்ல ரூட்ஸ் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்கா நல்லா படர்ந்து வளர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ டோட்டலாகவே நம்மளுடைய அவுட்டர் இந்த சிட் அவுட் ஸ்பேஸில் தான் நமக்கு வந்து இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் வைக்கிறதுக்கு அலௌடு. ஸோ அந்த அவுட்டர் ஸ்பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வைக்க முடிஞ்ச ஒரு 10 தொட்டிகளை வச்சு நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ நம்மளால் ஈல்டு எடுக்க முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இது முள்ளு கத்திரிக்காய் ரொம்பவே டேஸ்டாக ஸ்பெஷலாக வந்தது. இது நான் ஏன் வந்து காட்டுறேன் அப்படின்னா நம்ம பியூர் வயலட் அந்த கத்திரிக்காயும் வளர்த்துருக்கோம், இந்த முள்ளு கத்திரிக்காயும் வளர்த்துருக்கோம். இங்கே கீரை பாருங்க எவ்வளோ செழிப்பமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் முருங்கைக்கீரை சூப்பராக வந்துட்டு இருக்கு பாருங்க. நம்ம ரெகுலரான ஸ்பினாச், பேபி ஸ்பினாச், இது பார்த்தீங்க அப்படின்னா மணத்தக்காளி செடிகள், இது நம்ம வச்சிருக்கோம். இது 1 மாசத்துலேயே சூப்பராக வந்துருச்சு. இது பர்சலன். பர்சலன்ல அவ்வளோ வந்து நன்மைகள் இருக்குங்க, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது நம்மளுடைய முடக்கத்தான் கீரை அழகா வந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற கீரைகள் வந்து கண்டிப்பாக நம்மளால ஈஸியாக வீட்லேயே நம்ம வந்து இந்த வெந்தயக்கீரை இதெல்லாம் அழகாக போட்டு சப்பாத்தி பண்ணிக்கலாம். ஸோ வாரம் வாரம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தட்டு ஏதாவது ஒன்று வெரைட்டியாக கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ இது வந்து நம்ம கார்டனுடைய அவுட்டர் ஸ்பேஸ், இது வீட்டுக்கு வெளியில் இருக்கிற இடம். இந்த இடத்துல எங்கள் அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ் போடக்கூடாது, வெறும் பூச்செடிகள் மட்டுமே போடணும். அதனால தான் இந்த பூச்செடிகளை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும், மொத்தமாகவே இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளால செடிகளை வைக்க முடியும். ஸோ நடக்கிற பாதையை தவிர எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்து தொட்டிகளை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம சிலோன் ஸ்பினாச்சு, இது வந்து கொடி வகை, ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பருப்பு போட்டு நம்ம பண்ணும்போது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்குவாஷ். நீங்கள் தரையில் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக வரும். ஆனால் இந்த ஸ்குவாஷில் ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பூவை கூட நம்ம லைட்டாக ஆலிவ் ஆயிலில் சாட்டே பண்ணி நம்ம வந்து சாப்பிடலாம். தரையில் வைக்காததுனால எங்களுக்கு காய் கிடைக்கல, ஆனால் சாப்பிட்றதுக்கு நிறைய பூக்கள் கிடைச்சது. இப்போ இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, வெண்டைக்காயோடைய பூ. இது நம்ம குட்டியாக ஆரம்பித்த வெண்டைக்காய் செடிகள் கரெக்டான இடத்துல பார்த்து வைக்கும்போது அந்த வெளிச்சத்துக்கு எவ்வளோ டாலாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருச்சு பாருங்க. அதுவும் மிஷிகனில் நம்மளுடைய க்ரோயிங் சீசன் ரொம்பவே கம்மி. இது பர்சலன், நல்லா பருப்பு கீரை மாதிரி சூப்பராக செய்யலாம். இது நம்மளுடைய பாவக்காய். இப்போ இந்த மாதிரி செடிகளுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே டாலர் ஸ்டோரில் வாங்குற ட்ரெல்லிஸ் தான். இப்போ பீன்ஸுக்கெல்லாம் பெருசாக எதுவுமே ட்ரெல்லிஸ் எதுவுமே தேவைப்படாது, இதெல்லாம் பஞ்சாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த பர்ஸ்லிங்கில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா
கொஞ்சம் நீங்க வந்து நல்லா தடிமனா வளர விட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து விதைகளும் கொடுக்கும். இந்த விதை வந்து அவ்வளோ உயிர் சத்து மிக்கது. நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் லேசா எங்க தூவி விட்டாலும் சரி அவ்வளோ சூப்பரா செழிப்பமா நமக்கு வந்துடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமா ரொம்ப சத்து மிகுந்த கீரை. கண்டிப்பா இதுல வந்து பருப்பு கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இப்ப இது பாருங்க, நம்மளுடைய வெண்டைக்காய் செடிகள். நம்ம தொட்டியில வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி கிரேட் பாஸ்கெட்ல வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நிறைய வெண்டைக்காய்கள் நம்மளால எடுக்க முடியும். செடியும் நல்ல உயரமா நல்ல ஹெல்தியான செடியா வளரும். இதெல்லாம் டெய்லியா. இந்த டெய்லியாவோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா நான் வருஷ கடைசியில இயர் எண்ட் அந்த வீடியோ முடியும் போது நான் காட்டுறேன். இதோட பல்ப்ஸ் எடுத்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணிட்டு அடுத்த வருஷம் இதே மாதிரி நட்டு வச்சுக்கலாம். நம்மளுடைய டொமேட்டோஸ் இந்த பீஃப் ஸ்டீக் வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒன்றும் நல்ல பெருசாக வரும். அதனால தான் இந்த வகையான டொமேட்டோ செலக்ட் பண்ணோம். இது வந்து நம்ம வீட்டில் பர்கர் சாண்ட்விச் பண்ணும்போது அந்த பர்கரோட சைஸ்க்கு இந்த டொமேட்டோ வருங்க. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். நம்ம வீட்டில் விளைஞ்ச காய் தட்டில் பார்க்கும் போதே ஒவ்வொரு தக்காளியும் பாருங்க. இப்போ நீங்கள் தக்காளி காயாக பண்ணணும், காய் கூட்டு பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் பழுக்க வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பழுக்க விடலாம். நம்மளுடைய அவுட்டோர் கார்டனும் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த அவுட்டோர் கார்டன் ஃப்ளவர் கார்டன் போடுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு சிட்டி கவுன்சில்லையும் நமக்கு வந்து ஃப்ரீ சாயில் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த சாயில் நம்ம தாராளமாக ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணலாம். அதை நான் வந்து வெஜிடபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த மண்ணு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் என்னென்னலாம் கலந்துருக்குன்னு தெரியாது. ஸோ எவ்வளோ தூரம் வெஜிடபிள்ஸ்க்கு சேஃப்னு தெரியாது. பட் அந்த மண்ணை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய பூக்கள் எல்லாம் சூப்பராக வருதுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தக்காளி பழுத்ததுக்கு அப்புறம் பாருங்க ஒன்னொன்னும் எவ்வளோ பெருசா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுடைய மணத்தக்காளி பாருங்க குட்டி செடியா ஆரம்பிச்சது அந்த கிரேட் ஃபுல்லா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எவ்வளோ கீரை கிடைச்சிருக்கு பாருங்க. இதெல்லாம் எவ்வளோ உடம்புக்கு நல்லது. இங்க நமக்கு வெறும் ஸ்பினாச் மட்டும்தான் மோஸ்ட்லி கிடைக்குது. இந்த மாதிரி சீசன்ல நம்ம வீட்டுல தக்காளி எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ தக்காளி நமக்கு கிடைச்சிருக்குன்னு. ஸோ நீங்க தக்காளிய விதையா ஆரம்பிக்காம இந்த மாதிரி செடியா வாங்கி வச்சு கூட நீங்க அழகா வளர்க்கலாம். தக்காளியை பொறுத்த வரைக்கும் ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிறைய இலைகள் இருக்கக்கூடாது. அப்பதான் நமக்கு காய்கள் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி இந்த பூ வெரைட்டி பாருங்க, ரோஸ் ஆஃப் ஷாரன். இது வந்து ஒரு பெரினியல் வெரைட்டி. அதாவது ஒரு தடவை நீங்க வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா ஃபால்ல இலையெல்லாம் உதிர்ந்தா கூட நீங்க அப்படியே வெளியிலேயே வச்சிடலாம். அடுத்த ஸ்ப்ரிங்க்கு மறுபடியும் துளிர்த்து சூப்பரான பெரிய பெரிய பூக்கள். இது ஹைபிஸ்கஸ் ஃபேமிலியை சேர்ந்தது. சூப்பரான பூக்கள் கொடுக்கும். அடுத்து நம்மளுடைய ஈல்டு எவ்வளோ வந்துட்டே இருக்கு பாத்தீங்களா. நம்ம ஒரு $10 தான் வந்து அந்த பிளாஸ்டிக் ரேட்டுக்கு மொத்தமாவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய மண் மூட்டைகள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு சின்ன அளவு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதுலயே நமக்கு எவ்வளோ காய்கறிகள் கீரைகள் வருஷம் முழுவதும் கிடைக்குது பாருங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய மணத்தக்காளி கீரை கூட்டு. இது நீங்க வந்து மணத்தக்காளி கீரை சாம்பார் வைக்கலாம். இதே ப்ரிப்பரேஷன் பர்ஸ்லனுக்கும் அதுக்கப்புறமேட்டு ஸ்பினாச்சுக்கும் பண்ணலாம். இப்போ இது பாருங்க நம்மளுடைய சன்ஃப்ளவர். இது வந்து ஒரு மேமூத் வெரைட்டி. வீட்டுடைய உயரத்துக்கே அதாவது காம்படிஷனுக்கே எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பெரிய சன்ஃப்ளவரா இது வந்தது. இந்த மாதிரி நிறைய சன்ஃப்ளவர்ஸ் ஒவ்வொன்றுமே அவ்வளோ சூப்பரா இருந்தது. முக்கியமா ஊருக்கு கிளம்பும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு பழுத்து இருந்த காய்கறிகள் கூட கொஞ்சம் காயா இருந்ததை கூட நீங்க கட் பண்ணி எடுத்துறது நல்லது. வெக்கேஷன் கிளம்பும் போது அது வந்து பழுத்து ரொம்பவே வீணாயிடக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய செடியோடைய வெயிட்டும் ரொம்ப அதிகமாயிடும். இன்னொன்று நீங்க ஊர்ல இல்லாதப்போ நீங்க வந்து முக்கியமா சின்ன சின்ன ராடன்ஸ் எல்லாம் வந்து இந்த தக்காளியை கடிச்சிடக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காகவும் நான் வந்து இப்போ ஊருக்கு கிளம்புறேன் இல்லை பக்கத்துல எங்கேயாவது டிராவல் பண்றோம் அப்படின்னா
செடியில இருக்கிற எல்லா டொமேட்டோஸையும் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ இந்த கத்திரிக்காய் செடிகளும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா நமக்கு வந்து கத்திரிக்காய்கள் கொடுத்துட்டே இருந்ததுங்க. நம்ம மொத்தமாவே 3 செடி தான் வச்சிருந்தோம் கத்திரிக்காய் செடி. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய கொடுத்துட்டே இருந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தொட்டியில வளர்க்காம, அதே நேரத்துல நம்மளால கார்டன் பெட்ஸ் பண்ண முடியலையே அப்படின்னும் இல்லாம, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கிரேட்ஸ்ல ஒரு மினி கார்டன் பெட்ஸை செட் பண்ணதுனால தான். இப்போ நமக்கு ஃபால் ஆரம்பிச்சிடுச்சு, இலையுதிர் காலம். இந்த சன்ஃப்ளவர் பாருங்க அழகா தொங்கிடுச்சு. இது இந்த மாதிரி தொங்கிடுச்சு அப்படின்னா இந்த ஹெட்டை வந்து சன்ஃப்ளவருடைய ஹெட்டை நம்ம கட் பண்ணிட்டு, எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க என் ஃபேஸோட சைஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது. இதுல மேல இருக்கிற அந்த மஞ்சள் நிறமா இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம அப்படியே அழகா உதுத்து விட்டா உதிர்ந்து வந்துடும். அதை நம்ம டீல போட்டு குடிக்கலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதை ட்ரை பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க, நீங்க பிளாக் டீ போடும்போது சேர்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னும் விதை. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டாக்கை நான் வந்து இப்போ லாண்ட்ரி ரூம்ல இந்த மாதிரி தலைகீழா திருப்பி இதை காய விட்டு வச்சிடணும். ஒரு 2-3 மாசம் இந்த மாதிரியே இருந்ததுன்னா நல்லா காஞ்சு உள்ள இருந்து அது ஒரு நெத்தான சீட்ஸா டெவலப் ஆகி அடுத்த வருஷம் நீங்க சீட்ஸ் உங்களுக்கு ரெடியா இருக்கும். இதுவும் நம்ம ஃபால்ல பண்ண வேண்டிய முக்கியமான வேலைகள். நம்மளுடைய டெய்லியாவுடைய பல்பை வந்து எடுத்து அதை கட் பண்ணி நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆரஞ்சு லிலீஸ். இது வந்து ஜஸ்ட் பியூட்டிஃபிகேஷன் தான், பிளஸ் பெரினியல். இது அப்படியே விட்டுறலாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அடுத்த ஸ்ப்ரிங்க்கு எவ்வளோ ஸ்னோக்குள்ள நனைஞ்சு ஊறி போயிருந்தாலும் ஸ்ப்ரிங்க்கு சூப்பரா அதுவே வளர்ந்து வந்துடும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நான் எல்லா பெட், அதாவது நம்மளுடைய குட்டி கிரேட்ஸ்ல இருக்கிற அவ்வளோ மண்ணையும் இந்த கார்டன் ஸ்பேஸ்ல எல்லா பூச்செடிகளையும் கட் பண்ணிட்டு இங்க வந்து மொத்தமா எல்லா மண்ணையும் கொட்டி நடுவுல நம்ம வாழைப்பழத்தோல், முட்டை ஓடு இதெல்லாம் போட்டு அதை லேயர் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அடுத்த ஸ்ப்ரிங்க்கு நமக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு ரிச் நியூட்ரியன்ட் நிறைஞ்ச ஒரு சாயிலா நமக்கு கிடைக்கும். அவ்வளவுதாங்க. இதுதான் இந்த கார்டன் கிரேட்ஸ். இந்த கிராசரி கிரேட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம வருஷம் ஃபுல்லா எவ்வளோ நம்மளால பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி உங்களுக்கு கிரேட்ஸ் கிடைச்சது அப்படின்னா இந்த தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கார்டன் பெட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தொட்டிகள்ல வந்து நீங்க வந்து பிளான்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து முக்கியமா போடாதீங்க. இது வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றது தான். கார்டனிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய கொடுக்குது. எக்ஸசைசஸ், அதே மாதிரி மனசுக்கும் அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்குற ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், கார்டனிங்கை பொறுத்த வரைக்கும் மிஸ்டேக்ஸே கிடையாதுங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம பண்ற எக்ஸ்பெரிமெண்ட், ட்ரையல்ஸ் இன்னும் நிறைய சூப்பரான மகசூலை அடுத்தடுத்த வருஷம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய குவெஸ்டின்ஸை கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்க சஜஷன்ஸையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. கார்டனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை டாடா, பை பாய்.